Hi friends, welcome to Shashtika Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான மட்டன் கொத்துக்கறி பிரியாணி. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பிரஷர் pan எடுத்துக்கோங்க. அது சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. இதோடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. இந்த கீமாக்கு இதுதான் அந்த ஃப்ளேவரை கொண்டு வரும். இதை எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா அதே பேன் எடுத்து அதில் 2 டேபிள்ஸ்பூன் கீ, 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கல்பாசி, 2 இன்ச்சு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஜாவித்ரி, நான் 3லேருந்து 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதோடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹோல் கரம் மசாலா ஃபுல்லாக நல்லா வறுப்பட்டக்கு அப்புறமா கட் பண்ண 3 மீடியம் சைஸு ஆனியன் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆனியன் ஃபுல்லாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரையில் நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த பிரியாணிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கியாச்சு. இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது கூடவே நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு கொத்துக்கறி எடுத்திருக்கேன். எய்தர் கோட் இல்லை லேம்ப் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு சும்மா ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா வெளியில் வந்துடும். வந்த பிறகு தண்ணியை ஃபுல்லாக நல்லா ட்ரை அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா இதோட சேர்த்துக்கலாம். இதுதான் அந்த கீமாவோட ஃப்ளேவர். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் மட்டன் கீமாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்குங்க. மசாலா நல்லா குக் ஆகணும். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இந்த தயிர் ஃபுல்லாக அந்த மட்டன் கீமாவோட மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூட 1/2 கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்குங்க. ஏன்னா இதோட சேர்ந்து வேகும் போது அந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு 6 விசில் இல்லை 7 விசில் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட மட்டன் ஃபுல்லாக நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பியும் இதை பாயில் பண்ண விடுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 2 கப்பு கிட்டத்தட்ட 400 கிராம் அளவு அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு. அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மட்டன் கீமா மசாலா பிரியாணி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ரைஸை கிளறி விடுங்க. ஆனால் ரைஸை உடச்சிடாதீங்க. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு 3 கப் அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஏற்கனவே 30 நிமிஷம் ஊற வச்சது. இது கூடவே ஒரு ஃபுல் லெமன் ஜூஸை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு உப்பு தேவையான அளவு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதி வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு இது ஒரே ஒரு விசில் மட்டும் வைங்க. 2-3 விசில் வச்சிங்கன்னா குழஞ்சி போய்டும், அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு 30 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மட்டன் கீமா பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. கரண்டியோட அடிபாகத்தை வச்சு நல்லா எல்லா பக்கமும் மசாலா ரைஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டிடுங்க. பரட்டிட்டு இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நம்மளோட மட்டன்
கொத்துக்கறி பிரியாணி சூப்பராக தயாரிச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சஷ்டிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.